ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தம்ப்நெயில்ல இருக்கிற மாதிரியான இந்த ஒரு சிம்பிளான லுக், அதாவது மிக போட்டிருக்கும் ஆனால் டீசெண்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் மட்டும் நீட்டாக ஈவனாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ண இந்த க்ளீன் ஃபேஸில் வந்து நான் எடுத்ததும் இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த கோல்டு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது போட்ட உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது அண்ட் ஒரு க்ளோனஸும் நமக்கு இருக்குது. இது நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணால் தான் இதனுடைய ரிசல்ட் நமக்கு என்ன அப்படின்றதே நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா சின்னில் இந்த டீ ஜோன்லலாம் வந்து சூப்பராக வந்து க்ளோவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லிப்ஸையும் நான் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் தி டெர்மாகோலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன்னி கன்சிஸ்டன்சியில், அதாவது வாட்டர் லாக் டெக்னாலஜி மாதிரி சூப்பராக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நான் வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேஸில் வந்து ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணி போடுறதுனால நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் போடக்கூடிய இந்த ப்ரைமர் நான் வந்து மார்ஸ்லேருந்து இலுமினாட்டி ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய இந்த பேஸ், இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளோவாக இருக்கும். இந்த இலுமினாட்டி ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது இந்த மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஐஆர்எல் ஃபில்டர் கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாக்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்றதுனால என்னோட டார்க் சர்க்கிள் மறைக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஷேட் வந்து ஒரு ஆரஞ்சு டின்ட்டோட வருது அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் சொல்கிறேன். வெறும் கன்சீலர் மட்டும் போட்டுட்டு என்னோட ஃபிங்கராலேயே எல்லா இடத்துலையும் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். சூப்பராக வந்து பிளெண்டிங் ஆகும் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் இந்த கன்சீலர். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து செட் பண்ண போகிறது தான். ஏன்னா நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு என்னோட ஸ்கின்னை ஃபுல்லாக வந்து இது பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நான் செட் பண்ணுறதுக்காக ஃபிட்மிலேருந்து 330 டாஃபி ஷேட் என்னோட ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். அதாவது லைட்டரான ஷேட் கிடையாது, லைட்டாக பிரைட்டன் பண்ணும். அதாவது ஒரு மேக்கப் செட் பண்ணுறது இல்லாமல் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் லுக்கும் இருக்கும். ஸோ இந்த கன்சீலரை செட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த காம்பேக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஐப்ரோ கிட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து 2 in 1. மேலே வந்து ஐப்ரோ பவுடர் இருக்கும், அடியில் வந்து ஜெல் ஐலைனர் இருக்கும். நம்ம வந்து ஐப்ரோ மட்டும் லைட்டாக வந்து நல்லா டிஃபைன்டாக வந்து ஃபில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்கிற ஒரு ஐப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம், பென்சிலோ இல்லை ஒரு பவுடரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா நம்ம வந்து இந்த டார்க் ஷேடில் இருக்கிற இந்த பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்லா எப்படின்னா எடுத்து காட்டும். ஸோ எனக்கு வந்து நல்லா டிஃபைன்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஒரு லிப்ஸ்டிக் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து 2 ஷேட் நான் வச்சுருக்கேன். ஒரு ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா போட்ட மாதிரியே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி லைட்டராக இருக்குது. என்னோடய லிப்ஸை வந்து அதாவது லைட்டர் ஷேடாக பண்ணி கொடுத்ததே தவிர ஒன்றும் கலர் சுத்தமாக தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு டிஷ்யூ எடுத்து நான் பிளாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னோடய லிப்ஸில் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கை. அதுக்கப்புறம் பிட்டர் நியூட் அப்படின்ற இந்த ஷேட் தான் நான் வந்து இப்போது ஃபைனலாக நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, லைட்டாக தெரியுது. ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு லிப்ஸ்டிக்கையும் இந்த மாதிரி நியூட் ஷேடில் இருக்க லிப்ஸ்டிக்கை வந்து லிப் லைனர் இல்லாமல் போடுறது எனக்கு வந்து பிடிக்காது. லிப் லைன் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம லிப்ஸுக்கு தனியாக டிஃபைன்டாக தெரியும் கூட. ஸோ நான் லிப்ஸ் அவுட்லைன் பண்ணிவிட்டு லைட்டாக கார்னர்லேயும் லைட்டாக வந்து லிப் லைன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கோடு சேர்த்து லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காஜல் போடுறோம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி நான் லைனர் எதுவும் போட போகிறதில்ல, விங்ஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல அப்படின்றதுனால நம்ம வந்து காஜல் மட்டும் லைட்டாக வச்சுக்கலாம். அண்ட் இதோட தான் ஆக்சுவலாக நான் வந்து ஃபைனலாக பொட்டு அண்ட் குங்குமம் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான லுக்காக இருக்கும். நம்ம பக்கத்தில் எங்கேயும் வெளியில் போகிறோம், இல்லை ஒரு சுடிதார் லுக்கும் சரி, ஒரு சாரீ லுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபைனலி எப்படி இருக்குன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது, லைட்டாக ஒரு பிரைட்னிங் லுக்காக இருக்குது. இந்த லுக் தான் நான் இப்போ ரீசெண்டாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.